ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்கே இருக்க இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நேற்று சாயந்தரமே கொடுத்துருந்த லெவல்ஸ், அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சுருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,385 இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாவே 24,300 சொல்லியிருந்தோம். ஆமாம், கரெக்ட். 300க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே மாதிரி ஓப்பன் ப்ரைஸ் 23,850 23 சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, 24,385 அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. 85 பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக்கை விட அதிகமாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஓப்பன் ஹை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செட் பண்ணியாச்சு. ஓப்பனுக்கும் ஹைக்கும் ஒரு 15 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். அங்கேருந்து அந்த ஓப்பன் ப்ரைஸை சஸ்டெயின் பண்ண முடியல. ஓப்பனை சஸ்டெயின் பண்ணால் தான் தொடர்ந்து மேலே போக முடியும். ஸோ ஓப்பனை சஸ்டெயின் பண்ண முடியல. ஒன்ஸ் அந்த 300 கீழே ரிஜெக்ட் ஆகி 300க்கு கீழே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பை இழந்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட R1 அந்த ஏரியாவில் தான் ரிஜெக்ஷன். அங்கே ரிஜெக்ஷன் ஆனவங்க டைரெக்டாக 2300 வரையும் வந்தாச்சு. நம்ம 200க்கு கீழே இருந்தால் தான் மார்க்கெட் செல் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். 200க்கு கீழே வந்துமே அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் அப்படின்றது மூமெண்ட் ஆகிருக்கு. நல்லாவே மூமெண்ட். எல்லாருமே தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ஓப்பனும் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ப்ரீவியஸ் டே ஹையை விட அதிகமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு தான் க்ரியேட் ஆகும் அப்படின்றத நினச்சிருப்போம். ஆனால் அங்கே ஓப்பன் ஹை ஒரு மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்றது ஹைக்கும் லோவுக்கும் எத்தனை பாயிண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்றது தான். ஆனால் அந்த ஹைக்கும் லோவுக்கும் உள்ள ரேஞ்ச் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸில் இருந்து தான். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க, அந்த ஸ்கிரிப்டோட ஒரு நாளோட ஆவரேஜ் மூமெண்ட் ஒரு 150 பாயிண்ட் அப்படின்னா ஹை ஓப்பன்லேருந்து ஹை எத்தனை பாயிண்ட் போயிருக்கான், ஓப்பன்லேருந்து ஹை ஒரு 30 பாயிண்ட் தான் போயிருக்கான், அதுக்கடுத்து ஹை போக முடியாது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ ஒரு நாளோட ரேஞ்சை கவர் பண்ணுறதுக்கு அவன் ஓப்பனுக்கு கீழே திரும்ப 120 பாயிண்ட் வரணும் அப்படின்றது ஒரு பேசிக் லாஜிக். ஒரு நாளோட ரேஞ்சை கவர் பண்ணணும் அப்படின்னா எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இங்கே நமக்கு இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாகவே ஒரு நாளோட ஆவரேஜ் மூமெண்ட் 250 பாயிண்ட் இருக்குது. காரணம் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. ஸோ ஓப்பனுக்கு அபோவ் 15 பாயிண்ட் அப்படின்றது செட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து 400 தாண்டி மேலே போக முடியாது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் அங்கேருந்து 150 பாயிண்ட்டுக்கு உண்டான வாய்ப்பு டவுன் சைடில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கலாம். இது எல்லாமே என்னென்னா ஸ்பாட் இந்த இடத்துல இருக்கிற வரையும் தான். இல்லை அப்படின்னா அது பொய்யா மாறிடும். ஸோ ஓப்பனுக்கும் ஹைக்கும் 15 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா அந்த ஹையை பிரேக் பண்ணாத வரையும் இதுதான். ஆனால் என்ன நடந்தால் அந்த ஹையை பிரேக் பண்ணி அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்றத உங்களால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ப்ரைஸ் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் என்ன ஹை என்ன லோ வச்சுருக்காங்க, யாரோட லோவை விட அதிகமாக ட்ரேட் ஆகிறா கம்மியாக ட்ரேட் ஆகிறா இப்படின்ற லாஜிக்கெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹையை கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, இல்லை எந்த சைடு நேற்றைய லோக்கு கீழே நிற்கணும், இல்லை நேற்றைய ஹைக்கு மேலே நிற்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்ம இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, ப்ரீமியம் சப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்து பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,402, 24,288, 24,061, 23,947 இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். நம்மளோட R1 அப்படின்றது நேற்றைய ஹை பக்கத்தில் இருக்குது, R2 அப்படின்றது இன்னைய ஹை பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த லெவலில் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கணும். இதை தாண்டி ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் இப்பயும் 186 பாயிண்ட் இருக்குது. ப்ரீமியம் பெருசாக டிகே ஆகலை. ஓகே, அதை தாண்டி 24,300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு அப்சைட் மூமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். அதுவே 24,100 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் திரும்ப ஒரு டவுன் சைட் மூமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும்.
ஸோ ஓப்பன் எங்கே கிடைக்குது அப்படின்றது முக்கியம். ஓப்பனுக்கு அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.